ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருவன், நாங்கள் பிரேமானந்த் சில்வர் டாட்டா ஃபெஸ்டேஜ். இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஃபுட் க்ரீம். இந்த ஃபுட் க்ரீம் அப்படிங்கிறது இப்போ இது வந்து என்னுடைய பர்சனல் ரிசல்ட்டு. ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எடுத்த ரிசல்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இமேஜஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ என்னுடைய கால் கட்டை விரலில், என்னோடய இடது கால் கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆணின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இருந்தது. நான் பெருசாக அதை வந்து ஃபஸ்ட்டு நான் கேர் பண்ணிக்கவே இல்லை. பட் நம்ம ஃபுட் க்ரீம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஏன்னா வெளியிலலாம் என்ன சொன்னாங்க, அந்த அதுக்குன்னு பேண்டேஜ் இருக்குது, அதை போட்டால் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன். அது என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுட் க்ரீம் வந்தப்போ நான் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்ளை பண்ணும்போது நார்மலாக வெளியில் நம்ம வந்து ஃபுட் க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபுட் க்ரீம் அப்படிங்கிறத விட இந்த சைபாலு, அதுக்கப்புறம் சில மெடிக்கல்லாம் வாங்கக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஸோ ஆயில்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அது எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்குன்றது தெரில. பட் நம்மளுடைய ஃபுட் க்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது முழுக்க முழுக்க மஞ்சள் குணத்தை கொண்டது. ஸோ அதனால் இதை எடுத்து அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டே அப்ளை பண்ணேன். லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல கொப்பளம் போடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிது. செகண்ட் டே அப்ளை பண்ணும்போது அந்த ஆணி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வெளியே வந்தப்புறம் அந்த இதில் ஹோல் இருந்தது. அந்த ஹோல் வந்து இது அரெஸ்ட் ஆகுமா அப்படின்றத ஒரு டவுட்டோடு தான் நான் அப்ளை பண்ணேன். பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் மறைய ஆரம்பிச்சிது. அந்த ஹோல் மறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 6 to 7 டேஸ் தான் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து அந்த இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அப்படியே ஸ்கின் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது காலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபுட் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. பாத வெடிப்பாக இருக்கட்டும், இல்லை ஆணியாக இருக்கட்டும், சேத்து புண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ காலில், நீங்கள் தாராளமாக ஃபுட் க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் விஷ் யூ வெல்த்.